கொண்டு வர இயலாத பொருளை கூறி கடினமான நாடுகளுக்கு ஆதித்தனை அனுப்பினால் அவன் திரும்பி வர மாட்டான் என்பது அரசன் மதுரேந்திரனின் கெட்ட நோக்கம். உடனே ஆதித்தனை வரவழைத்து, ஆதித்தா, உன் திறமையே திறமை. நீ கொண்டு வந்த முத்துக்களால் முத்துமலை தயாரித்து ராணி கழித்தேன். அவள் மனம் அதில் திருப்தியுறாமல் இப்பொழுது ரத்தினாட்டிகை ஒன்று வேண்டும் என்கிறாள். அதற்கு உயர்வான ரத்தினங்கள் தேவைப்படுகின்றன. அவை கடலுக்கு அப்பால் உள்ள நாகலோக தீவுக்கு அருகில் உள்ள நாகபுரத்து அரசன் நாகேந்திரனிடம் கிடைக்கும். உன்னால் தான் ஆகும். ஆகையால் நீ போய் வாங்கி வர வேண்டும் என்றான். உங்கள் விருப்பம் போல் போய் வாங்கி வருகிறேன் என்றான் ஆதித்தன். எத்தனை நாட்களில் திரும்பி வருவாய்? 60 நாட்களில் திரும்பி வருகிறேன். ரத்தினங்களுக்காக 2 லட்சம் பொன்னும் 60 நாட்கள் சம்பளம் 60,000 பொன்னும் ஆதித்தனிடம் கொடுத்தான் அரசன். விக்ரமாதித்தன் விடுதிக்கு வந்தான். ரத்தின மாலை, முத்து நகை, வேதாளம், ஜலந்திரன், அனந்தன் ஆகியோரிடம் அரசன் கூறியதை விவரித்தான். ஏதோ தீய எண்ணத்தோடு அரசன் எனக்கு கட்டளையிடுகிறான். நான் அவன் கட்டளையை மறுத்துவிடலாம். ஆயினும் காலத்தை அனுசரித்து இப்பொழுது அவனிடம் ஊதியம் பெறக்கூடியவனாக நான் இருக்கும்போது எவ்வாறு மறுக்க இயலும்? இவன் கட்டளையை நிறைவேற்றுவதே முறையாகும். எப்படி போய் எவ்வாறு காரியத்தை நிறைவேற்றுவது என்பதே இப்போது பிரச்சனை. நம்முடைய ஜலந்திரன் இருக்கும்போது உங்களுக்கு என்ன யோசனை? கடல் அருகில் சென்று அவனை நினைத்தால் அவன் வந்து உங்களை அந்த தீவிலே கொண்டு போய் சேர்த்துடுவான். பிறகு என் உதவி தேவையானால் நானும் வந்து சேர்கிறேன். மற்றும் வேதாளம் உங்கள் அருகில் இருக்கவே இருக்கிறது. வெற்றி வகை சூடி திரும்புவீர்கள் என்று உற்சாகமூட்டினான் அனந்தன். அதன் பிறகு ரத்தின மாலையிடம், உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் முத்துநகை எவ்வாறு இருப்பான் என்பதை எனக்கு கவலையாக இருக்கிறது என்றான். அவனை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று கூறி முத்துநகை மீது சிறிது தண்ணீரை தெளித்தாள் ரத்தினமாலை. அவள் அப்பொழுதே மரப்பாவை ஆனாள். அதை எடுத்து அறையின் ஒரு மூலையில் சாத்தி வைத்து, அவள் இப்படியே இருப்பாள். நீங்கள் திரும்பி வந்த பிறகு அவளை உண்டாக்கிக் கொள்ளலாம் என்றாள் ரத்தினமாலை. விடை பெற்று கொண்டு விக்ரமாதித்தன் வேதாளத்தின் தோள் மீது அமர்ந்து புறப்பட்டான். கடற்கரை அடைந்ததும் ஜலந்திரனை நினைத்தான். உடனே அவன் அங்கே தோன்றி தவளை உருவாகி விக்ரமாதித்தனையும் வேதாளத்தையும் முதுகில் ஏற்றிக்கொண்டு கடல்களை கடந்து நாகலோக தீவுக்கு முன்னே அச்சு நகர எல்லையில் கொண்டு போய் விட்டுவிட்டு ஜலந்திரன் மீண்டும் மதுராபுரிக்கு திரும்பினான். விக்ரமாதித்தன் அச்சு நகர வீதியிலேயே போய்க் கொண்டிருக்கும் போது கிழவி ஒருத்தி வீட்டு திண்ணையில் அழுது கொண்டிருப்பதை பார்த்தான். அவள் அருகில் சென்று, பாட்டி, ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? என்ன குறை என்று கேட்டான். மணமகன் இறந்துவிடும் மர்மம். அச்சுதவர்மன் என்னும் அரசன் இந்த நகரத்தை ஆட்சி செய்து வருகிறான். அவனுக்கு 4 பெண்கள் இருக்கின்றன. மூத்த பெண் அச்சுதவள்ளியை திருமணம் செய்து கொண்டவன் அன்று இரவே இறந்துவிட்டான். மறுபடியும் ஒருவனுக்கு திருமணம் செய்து வைத்தனர். அவனும் அன்று இரவே இறந்து போனான். பின்னர் வீட்டுக்கு ஒருவனை மாப்பிள்ளையாக அனுப்ப வேண்டும் என்பது அரசனுடைய கட்டளை. இவ்வாறு தினமும் ஒருவன் போய் அவளை மணந்து அன்று இரவே மாண்டு விடுகிறான். இப்படியாக பலர் மாண்டனர். இன்று என் மகன் மாப்பிள்ளையாக போக வேண்டிய முறை. எனக்கு ஒரே மகன்தான் இருக்கிறான். அவனும் இறந்துடுவானோ என்ற துக்கத்தால் அழுகிறேன் என்றாள் கிழவி. விக்ரமாதித்தன், பாட்டி, நீ அழ வேண்டாம். உன் மகனுக்கு பதிலாக இன்று இரவு நான் போகிறேன். யாரேனும் கேட்டால் என்னை மூத்த மகன் என்று கூறு என்றான். அவன் கூறியதும் கிழவிக்கு உண்டான மகிழ்ச்சிக்கு அளவில்லை. விக்ரமாதித்தனுக்கு உணவளித்து மிகவும் உபசரித்தாள். கிழவியின் வீட்டின் முன்னே மாப்பிள்ளை அழைத்து போவதற்காக அரண்மனையிலிருந்து மேலத்தாளங்கள், யானை முதலியன வந்து நின்றன. விக்ரமாதித்தன் வேதாளத்தோடு யானை மீது அமர்ந்து வாத்தியங்கள் முழங்க ஊர்வலம் சென்றான். இத்தகைய அழகன் இறந்துவிடப் போகிறானே என அவனை பார்த்த மக்கள் பரிதாபப்பட்டார்கள். ஊர்வலம் அரண்மனை வாயிலை அடைந்ததும் அரசன் முதலானோர் வந்து மணமகனை வரவேற்று மணமேடைக்கு அழைத்துச் சென்றனர். அவனுக்கும் அச்சுதவள்ளிக்கும் திருமணம் நிறைவேறியது. சடங்குகள் முடிந்ததும் மணமக்கள் மகிழ்ச்சி பொங்க பள்ளி அறைக்கு சென்றனர். இருவரும் சதுரங்கம் ஆடினார்கள். 3வது ஆட்டம் முடிந்தது. தனக்கு தூக்கம் வருகிறது என்று கூறி அச்சுதவள்ளி படுக்க போய்விட்டாள். விக்ரமாதித்தன் வேதாளத்திடம், நாங்கள் சதுரங்கம் விளையாடி கொண்டிருக்கும் போதே அவள் உறக்கம் வருகிறது என்று கூறி போய்விட்டாள். தினமும் ஒரு மணமகன் இரவிலே இறந்துடுகிறானமே, இதன் மர்மம் என்ன? அரசே, நாகபுரத்து அரசகுமாரன் நாகராஜன் நிலவரையின் வழியாக இங்கே வந்து இவளை மயங்க செய்து அருகில் இருக்கும் மணமகனை கொத்திவிட்டு அவளோடு கூடி குழாவி சென்று விடுகிறான். அதோ அந்த விளக்கின் அருகில் சிறு துவாரம் இருக்கிறது. அவ்வழியாக அவன் பாம்பு உருவில் வருவான். அவன் வருவதற்கு 2 நாழிகைக்கு முன் இவளுக்கு மயக்கம் உண்டாகி உறக்கம் வருகிறது என்று கூறுவாள். ஆகையால் இப்பொழுது அவன் வரும் சமயம் நெருங்கிவிட்டது. மணமகன் போல் அவள் அருகில் நான் படுத்துக்கொள்கிறேன். அவன் என்னை கொத்த வரும்போது மறைவாக நின்று வாளால் அவன் வாளை மட்டும் சிறிது துண்டித்து விடும் என்றது வேதாளம். வாளால் ஒரே வெட்டால் தீர்த்து விடலாமே. அவ்வாறு செய்யக்கூடாது.
வாளை துண்டிப்பதால் தன் செய்கை வெளிப்பட்டு விட்டது என்பதை அவன் உணர்ந்துவிடுவான். அதோடு அவன் ஆற்றலும் போய்விடும் என்று கூறி மணமகன் போல் மணப்பெண் அருகில் போய் படுத்துக்கொண்டது வேதாளம். பாம்பு உருவில் நாகராஜன் விளக்கு அருகில் வந்து கொண்டிருக்கும் போது விக்ரமாதித்தன் வாளால் அவன் வாளை துண்டித்தான். அது தட்டு தடுமாறி விழுந்து வந்த வழியே திரும்பியது. பின்னர் அச்சுதவள்ளியை எழுப்பினான் விக்ரமாதித்தன். அவள் கண் விழித்தாள். தன் எதிரில் இருந்த கணவனை கண்டு வியப்பில் ஆழ்ந்தாள். இருவரும் சிறிது உரையாடிவிட்டு உறங்கினார்கள். பொழுதும் புலந்தது. வழக்கம் போல் பிணத்தை எடுத்துச் செல்ல ஏவலாளர்கள் வந்து கதவை தட்டினார்கள். அப்பொழுது விக்ரமாதித்தன் வேடிக்கை காட்ட கருதி வேதாளத்தின் கையில் தடியை கொடுத்து கிழட்டு உருவில் கதவை திறந்து வெளியே அனுப்பினான். பிணத்துக்கு பதிலாக உயிரோடு தடியெடுத்து வரும் உருவத்தை கண்ட ஏவலாளர்கள் தினமும் மாப்பிளையை கொன்று வந்த பூதம் என்று நம்மையே கொல்ல வந்துவிட்டதே என்று அலறி புடைத்துக் கொண்டு அரண்மனைக்கு ஓடினார்கள். செய்தி அறிந்த அரசன் முதலானோர் வியப்போடு விரைந்து வந்தனர். வேதாளம் அப்பொழுது மறைந்துவிட்டது. விக்ரமாதித்தன் அச்சுதவள்ளியின் அருகில் ஆனந்தமாக வீற்றிருந்தான். அவனை கண்டவர்கள் அனைவரும் அவன் விக்ரமாதித்தனே என்பதை அறிந்து ஆனந்தத்தில் ஆரவாரம் செய்தனர். அதன்பின் தன்னுடைய மற்ற 3 பெண்களையும் விக்ரமாதித்தனுக்கு மனம் செய்து கொடுத்தான் அச்சுதவர்மன். 4 மனைவியரோடு விக்ரமாதித்தன் சில நாட்கள் சுகபோகமாக இருந்தான். விக்ரமாதித்தனுக்கு தான் வந்த காரியம் நினைவுக்கு வரவே அனந்தனை நினைத்தான். எதிரே வந்து அவன் என்றான். நான் நாகபுரத்துக்கு போக வேண்டும், அதற்கு என்ன வழி என்று கேட்டான். அரசே, அந்த நகரத்தை சுற்றிலும் நச்சு காற்று பரவி உள்ளது. அந்த காற்று மனிதர்கள் மேல் பட்டதும் அவர்கள் மாண்டு விடுவார்கள். ஆகையால் நான் நாகேந்திரவனிடம் சென்று செய்தியை அறிவித்து அங்கே போவதற்கான ஏற்பாட்டை செய்து வருகிறேன் என்று கூறி அனந்தன் புறப்பட்டான். நாகவள்ளியின் காதல். அனந்தன் நாகபுரம் சென்று நாகேந்திரனை கண்டு, அரசே, உஜ்ஜயினி மாகாபலிபுரத்து மன்னன் விக்ரமாதித்தன் அச்சுத நகரம் வந்து அச்சுதவர்ம அரசனின் 4 புதல்விகளையும் மணந்து அங்கே தங்கியுள்ளார். அவர் இங்கே வந்து தங்களையும் இந்த நகரத்தையும் காண விரும்புகிறார் என்று தெரிவித்தான். ஆஹா, அவர் வருகையை நான் அவரோடு வரவேற்க காத்திருக்கிறேன் என்று மகிழ்ச்சி ததும்ப கூறியதோடு மேலும் அவருடைய வீரத்தீர செயல்களை கேள்வியுற்றது. முதலில் என் மகள் நாகவள்ளி அவரிடம் காதல் கொண்டுள்ளாள். இந்த சந்தர்ப்பத்தில் திருமணத்தையும் நிறைவேற்றிவிடலாம் என்று கருதியுள்ளேன் என்று சொல்லி நாக தூதர்களை அனந்தனோடு அனுப்பி தக்க மரியாதையோடு அழைத்து வருமாறு கட்டளையிட்டான். நாக தூதர்களுடன் சென்ற அனந்தன் விக்ரமாதித்தனிடம் விபரத்தை கூறி விடை பெற்றுக்கொண்டு ரத்தின மாலையின் பாதுகாப்புக்காக மதுராபுரிக்கு புறப்பட்டு சென்றான். விக்ரமாதித்தனுக்கு நச்சு காட்டினால் ஆபத்து உண்டாகாதபடி நாக தூதர்கள் அவனை நாகபுரத்துக்கு அழைத்து சென்றனர். விக்ரமாதித்தனை தகுந்த மரியாதையோடு வரவேற்று நல்ல நாளில் தன் மகள் நாகவள்ளியை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தான் அரசன் நாகேந்திரன். முதல் இரவு மணமக்கள் ஆனந்தத்தோடு இருக்கும்போது விக்ரமாதித்தனின் வல்லமையையும் பேரழகையும் கண்டு வியந்து அத்தகைய அரசன் தனக்கு மணாளனாக வந்து வாய்த்ததை எண்ணி உள்ளம் பூரித்தாள். அவள் பூரிப்பிலிருந்து சிரிப்பு மலர்ந்தது. அந்த சிரிப்பிலிருந்து ரத்தினங்கள் உதிர்ந்தன. அவற்றை பொறுக்கி எடுத்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டான் விக்ரமாதித்தன். சில நாட்கள் சென்றன. நாகேந்திரனிடம் விடைபெற்று தன் மனைவி நாகவள்ளியோடு புறப்பட தயாரானான் விக்ரமாதித்தன். நாகேந்திரன் மகளுக்கும் மருமகளுக்கும் விடை கொடுத்து சீர்வரிசைகளும் அளித்தான். தூதர்களை கூப்பிட்டு அவர்கள் இருவருக்கும் எவ்வித ஆபத்தும் உண்டாகாதபடி அச்சுத நகரத்தில் கொண்டு போய் விட்டு வருமாறு கட்டளையிட்டான். விக்ரமாதித்தனும் நாகவள்ளியும் அச்சுத நகரம் வந்து சேர்ந்தார்கள். அச்சுதவர்மனிடம் தான் நாகபுரம் சென்று நாகேந்திர மன்னனின் மகள் நாகவள்ளியை திருமணம் செய்து கொண்டு வந்த விபரத்தை கூறினான். மேலும் தான் வந்த காரியத்தை சொல்லி விரைவிலே மதுராபுரி போக வேண்டிய முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தான். தன் மருமகனுக்கு விடை கொடுத்து ஏராளமான சீர்வரிசைகளுடன் தன்னுடைய பெண்கள் 4 அவனோடு அனுப்பி வைத்தான் அச்சுதவர்மன். அச்சுதவள்ளி முதலான 4 நாகவள்ளி, வேதாளம் ஆகியோருடன் விக்ரமாதித்தன் கடற்கரைக்கு வந்து ஜலந்திரனை நினைத்தான். உடனே அவன் வந்து எல்லோரையும் முதுகில் ஏற்றிக்கொண்டு கடலை கடந்து கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தான். பிறகு வேதாளத்தின் மீது அமர்ந்து மதுராபுரியில் உள்ள தங்கள் விடுதிக்கு வந்து சேர்ந்தான். உணவு நேரம் ஆனதால் விக்ரமாதித்தன் உண்டு உறங்கிய பிறகு அரசு சபைக்கு போகலாம் என எண்ணியிருந்தான். ரத்தின மாலை மரப்பாவையாய் இருந்த முத்துநகையை எழுப்பிவிட்டு சமையல் செய்ய முற்பட்டாள். நாகவள்ளியின் வெறுப்பு. ரத்தினமாலையின் அருவருப்பான தோற்றத்தை கண்ட நாகவள்ளி, சகோதரிகளே, இந்த ரத்தினமாலை சமைப்பதை நம் அரசர் எப்படிதான் சாப்பிடுகிறாரோ தெரியவில்லை. முன்பே தெரிந்திருந்தால் நம் நாட்டிலிருந்தே ஒரு சமையல்காரியையும் கூட்டி வந்திருக்கலாமே என்று கூறி மிகவும் வெறுப்போடு இருந்தார். அறுசுவையோடு உணவு தயாரித்து எல்லோருக்கும் பரிமாறினாள் ரத்தினமாலை. ஆனால் நாகவள்ளி மட்டும் உணவை சாப்பிடாமல் வாந்தி எடுக்க தொடங்கினாள். அவள் அருகில் சென்று, உன் உடம்புக்கு என்ன என்று விசாரித்தான் விக்ரமாதித்தன். உடம்புக்கு ஒன்றுமில்லை, உங்களுடைய ரத்தினமாலையை பார்க்கவே எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. அவர் சமைப்பதை சாப்பிட வேண்டுமே என்று நினைக்கும் போதே குமட்டுகிறது என்றாள் நாகவள்ளி. உள்ளூர சிரித்தான் விக்ரமாதித்தன். பிறகு ரத்தினமாலை என்று கூப்பிட்டான்.
குறிப்பறிந்த அவள் தன் சுய உருவத்தில் அவன் முன்னே வந்து நின்றாள். அவளுடைய எழில் மிகுந்த தோற்றத்தை கண்ட நாகவள்ளி வியப்புற்று தன் தவறை உணர்ந்தாள். அதன் பிறகு ரத்தினமாலையின் கதையை தெரிந்து கொண்டு அவளை புகழ்ந்தாள். உற்சாகத்தோடு எல்லோரும் உணவு உண்டு உறங்கி எழுந்தனர். மதுரேந்திரன் அமைச்சனை அழைத்து, இன்றுடன் 60 நாட்கள் ஆகின்றன, ஆதித்தன் இன்னும் வரவில்லையே என்று கூறி தன் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள அவசரப்பட்டான். இன்று முழுவதும் பார்த்துவிட்டு பிறகு நாளை யோசிப்போம் என்றான் அமைச்சன். அவர்கள் உரையாடல் முடித்ததும் அரசு சபைக்குள் விக்ரமாதித்தன் நுழையலானான். தான் கொண்டு வந்திருந்த ரத்தினங்களை அரசன் முன்னிலையில் வைத்தான். சபையினர் அனைவரும் மகிழ்ந்து ஆதித்தனின் திறமையை புகழ்ந்து பாராட்டினர். ஆனால் அரசன் மதுரேந்தனுக்கு உள்ளூர பொறாமை தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. இவனுக்கு எத்தகைய கடுமையான வேலைகளை கொடுத்து ஏவிய போதிலும் அவைகளை வெற்றிகரமாக செய்து முடித்துக் கொண்டு வந்து விடுகிறானே, இவன் ஒழிந்தால்தானே என் ஆசை நிறைவேறும் என்று எண்ணி ஏங்கி தவிக்கலானான். வழக்கம் போல் கார்கோடகனும் கோடிகனும் ஆதித்தனுடைய விடுதிக்கு சென்று அவனோடு உரையாடி கொண்டிருந்தன. அப்பொழுது ரத்தினமாலையையும் முத்துநகையும் தவிர அங்கே மேலும் 5 பெண்களைக் கண்டு வியப்பும் திகைப்பும் கொண்டனர். மறுநாள் அரசனிடம் வந்து, அரசே, ஆதித்தன் என்ன செய்திருக்கிறான் தெரியுமா? இம்முறை அவன் பேரழகு வாய்ந்த 5 பெண்களை கொண்டு வந்துள்ளான். ஆக 7 பெண்கள் அவனிடம் உள்ளன. அவர்களுடைய அழகை விவரித்து கூற வார்த்தைகளே இல்லை. அனைவரும் ஈடு இணையற்ற அழகிகள் என்று புகழ்ந்தனர். அரசனுடைய பொறாமை தீயில் மேலும் எண்ணெய் ஊற்றிவிட்டார்கள். அரசன் புத்தி தடுமாறினான். அரசு அலுவல்களில் அவன் கவனம் செல்லவில்லை. அதற்கு மாறாக ஆதித்தனின் அந்தபுரத்திலேயே சென்று தவித்தது. புதிதாக வந்துள்ள மற்ற 5 பெண்களையும் காண ஆசை கொண்ட அரசனை கார்கோடகனும் கோடிகனும் அழைத்துச் சென்று தூரத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு கார்கோடகன் மட்டும் விடுதிக்கு சென்றான். சிறிது நேரம் ஆதித்தனோடு உரையாடிவிட்டு திரும்பினான். அவன் திரும்பியதும் அனந்தன் வழக்கப்படி பாம்பு உருவில் கண்ணையும் வாயையும் திறந்து கொண்டு வாசலில் படுத்து காவல் இருந்தான். வெளியே சென்ற கார்கோடகன் கோடிகனின் உடையை அணிவித்து அரசனை விடுதிக்கு கூட்டிக் கொண்டு வர முயன்றான். அனந்தனின் காவலை அவர்கள் கவனிக்கவில்லை. அவர்கள் இருவரும் வாசற்படியில் கால் வைத்த போது அனந்தனின் பல் பட்டுவிட்டது. அவர்கள் இருவருக்கும் விஷம் தலைக்கேறி மயக்கமுற்று அந்த இடத்திலேயே விழுந்துவிட்டன. அதை கவனித்த அனந்தன் ஆதித்தனிடம் சென்று, வெளியே சென்ற கார்கோடகன் அரசனை கூட்டி வந்தான். என் பல்லில் பட்டு இருவரும் விழுந்து கிடக்கின்றன என்று கூறி அவனை அழைத்து வந்து காண்பித்தான். ஆதித்தன் கோடிகன் உடையில் இருந்த அரசனையும் கார்கோடகனையும் பார்த்துவிட்டு, அனந்தா, அரசன் குற்றமற்றவன். அவன் சொற்புத்தி கேட்டு அறிவை இழந்து இங்கே வந்துள்ளான். மேலும் அவர்கள் கெட்ட எண்ணம் உடையவர்களே. ஆனாலும் நாம் அவர்களுடன் தொடர்பு கொண்டுள்ளதால் குற்றம் பாராட்டுவது முறையாகாது. ஆகையால் அவர்கள் இருவர் தலையிலுள்ள விஷத்தை இறக்கி முழங்காலிலும் கணுக்காலிலும் நிறுத்திவிடு என்று கூறி பள்ளி அறைக்கு சென்றான். கார்கோடகன் மயக்கம் தெளிந்து எழுந்தான். ஆனால் அவனால் சரியாக நடக்க இயலவில்லை. தடுமாறினான். அரசனை எழுப்பினான். அவனோ மயக்கம் தெளியாமல் படுத்திருந்தான். கார்கோடகன் அரசனை தோளில் சுமந்து கொண்டு நொண்டிக் கொண்டே நடந்து அரண்மனையில் அரசனை சேர்த்தான். மயக்கம் தெளிந்தது அரசனுக்கு. ஆனால் கால்வலி காரணமாக அவனால் எழுந்திருக்க இயலவில்லை. அமைச்சரை அழைத்து வர செய்து இரவு நிகழ்ந்தவற்றை கூறினான். அரசே, ஆதித்தனோ மிகுந்த வல்லமை பொருந்தியவன். எத்தகைய காரியத்தையும் எளிதில் முடித்துவிடும் ஆற்றல் உடையவன். முத்துக்களையும் ரத்தினங்களையும் கொண்டு வருவது என்பது சாதாரண காரியமல்ல. இவற்றை எல்லாம் நீங்கள் அறிந்திருந்தும் என்னிடம் எதையும் சொல்லாமல் போய் இப்படி காலை ஊனமாக்கி கொண்டு வந்துவிட்டீர்களே, ஏன் இவ்வளவு அவசரம் என்று கூறி அமைச்சன் மிகவும் வருத்தமடைந்தான். அமைச்சனே, என்னுடைய மோகத்தின் வேகத்தை நீ எவ்வாறு அறிய முடியும்? அவன் வரும்போது ஒருத்தியோடு வந்தான், பிறகு 2, இப்பொழுது 5, ஆக 7 பெண்களுடன் உல்லாச வாழ்க்கை நடத்துகிறான். இன்னும் எத்தனை பெண்களை கொண்டு வரப் போகிறானோ தெரியவில்லை. அவனை பார்க்கவே எனக்கு வெட்கமாக இருக்கிறது. நான் அரசனாக இருந்து என்ன பயன்? என் ஆசை நிறைவேற வழி என்ன? அருமை அமைச்சனே என்று புலம்பினான் அரசன். அரசனின் ஏக்கத்தை கண்டு பரிதவப்பட்ட அமைச்சன், பொறுங்கள், இன்னும் ஒரே ஒரு யோசனை கூறுகிறேன். அதையும் சோதனை செய்து பார்த்துவிடலாம் என்று கூறி அவன் காதில் ரகசியமாக சொன்னான். அந்த ரகசியத்தை அடுத்த கதையில பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.